SBS அரை கிலோ முறுக்கு மாவு வாங்குனீங்கன்னா இதோ 10 ரூபாய் மதிப்புள்ள மருதாணி கூன் ஃப்ரீயா தராங்களா? நம்ம ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஹெல்தியா SBS அரிசி மாவும் கடலை மாவுலையும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். SBS. ஹாய் விவர்ஸ், எஸ்விஎஸ் கடலை மாவுல மிச்சர் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிச்சர் செய்ய தேவையான பொருட்கள்: எஸ்விஎஸ் கடலை மாவு 2 கப் எடுத்திருக்கிறேன், வேர்க்கடலை, பொரிக்கடலை, எஸ்விஎஸ் அரிசி மாவு, முந்திரி, கருவேப்பிலை, பூண்டு, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. 1 கப் கடலை மாவு நான் உள்ள போடுறேன். நான் ஏற்கனவே 2 கப் நான் சொல்லியிருந்தேன். 1 கப் வந்து காரா பூந்திக்கு, 1 கப் வந்து ஓமப்பொடிக்கு, ஒரு அரை ஸ்பூன் வந்து வத்தப்பொடி போட்டுக்கிடுறேன், உப்பு கொஞ்சமா போட்டுக்கிடுறேன், எஸ்விஎஸ் அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுறேன். இது வந்து நல்லா மொறுமொறுப்புக்காக. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிட்டே இருங்க. இட்லி மாவு பதத்துக்கு இப்படிதான் பிணைஞ்சிக்கணும். இதுதான் பதம். ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கிறேன். ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கிறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊத்திடுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. காரா பூந்திக்கு கரண்டி வச்சிருக்கிறேன். அந்த கரண்டி இப்படி வச்சுக்கிடுங்க. கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை இப்படி உள்ள விடணும். இப்படி பண்ணுங்க. நல்லா முத்து முத்தா கீழே விழும். இந்த சலசலப்புலாம் அடங்கின பிறகு நம்ம எடுக்கலாம். நல்லா சலசலப்புலாம் அடங்கிருச்சு. காரா பூந்தி எடுத்துடலாம். நல்லா பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. அழகா காரா பூந்தி வந்திருக்கு. அத மொத்தமா எடுத்து வச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அடுத்து நம்ம ஓமப்பொடி செய்வோம். ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். 1 கப் கடலை மாவு உள்ள போடுறேன். அரை டீஸ்பூன் வத்தப்பொடி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிடுறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிடுறேன். இது ஜீரணத்துக்காக சேர்த்துக்கிடுறேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுறேன். நல்ல வாசமா இருக்கும் நெய் விடுறதால. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடுறேன். இடியாப்ப பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். பொறுமையா பிணைங்க, ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. இதுதான் பதம். இந்த மாதிரி பிணைஞ்சுக்குங்க. இனி இடியாப்ப உலக்குல போட்டு பிழிய போறேன். அடுப்புல எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இடியாப்ப உலக்குல இடியாப்பம் போல பிழிஞ்சு விடுறேன். இந்த நேரத்துல அடுப்பு சிம்ல வச்சுக்குங்க. ஏன்னா பிழியும் போது வெக்க கையில வரும். நல்லா சுத்தி பிழிஞ்சு விடுங்க. சலசலப்பு சத்தம் வரும். மீடியமா ஸ்டவ் வச்சுக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. சலசலப்பு நல்லா அடங்கிருச்சு. இப்போ திருப்பி போடுறேன். நல்ல மஞ்சள் நிறத்துல ஓமப்பொடி அழகா சூப்பரா வந்துடும். இனி நம்ம மிச்சர் செய்ய போறோம். இப்போ வேர்க்கடலை, பொரிக்கடலை, பூண்டு, முந்திரி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிடுறேன். எல்லாமே நல்லா பக்குவமா பொரிஞ்சு வந்திருக்கு. ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். முதல்ல ஓமப்பொடியை உள்ள போடுறேன். மெல்ல அமுத்துனா போதும், உடஞ்சிரும். ஒவ்வொன்னா இதே போல வச்சுக்கிறேன். அடுத்ததா காராபூந்தி உள்ள போடுறேன். அதுக்கு மேல பொரிச்சு வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே போடுறேன். கடைசியா கொஞ்சமா வத்தப்பொடி சேர்த்துக்கிடுறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிடுறேன். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். அவ்வளவுதான், சுவையான மொறுமொறுப்பான மிச்சர் ரெடி. எல்லாரும் ரொம்ப ஈஸியா வீட்லயே செய்யலாம். பிகினர்ஸ் கூட சுலபமா செய்யலாம். 2 கப் கடலை மாவுல இவ்வளவு வந்திருக்கு. தீபாவளி பண்டிகைக்கு நீங்களும் வீட்ல இதே போல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.